சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ கையல், கையல் என்னம்மா? ஐயோ அம்மா கையல், கொஞ்சம் இப்படி வாங்க டாக்டர். பாருங்க டாக்டர், இதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு இப்படி வந்ததே இல்ல. பாருங்க டாக்டர் எவ்வளவு கஷ்டப்படுறா. என்னாச்சு டாக்டர்? ஏன் இவளுக்கு இப்படி ஆகுது? அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. திடீர்னு என்னாச்சு? வெளியில போங்கம்மா. சார் இந்த அம்மா வெளியில கூட்டி போங்க. உங்களை வெளியில கூட்டி போங்க. ஓகே டாக்டர், வாங்க சார். வாங்கம்மா, சொன்னா கேளுங்க. வாங்க ப்ளீஸ் போங்க சார். மாப்ள, அவளுக்கு ஒண்ணு ஆகாது இல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அழாதீங்க, எதுவும் ஆகாது. ஐயோ என்னங்க, நாங்க அப்படி என்னங்க பாவம் பண்ண உங்களுக்கு? எதுக்குங்க நம்ம மகளை இப்படி தொடர்ந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்தானத்துல இருந்து கையில் நம்ம குடும்பத்தை எப்படியாவது கரையேத்தணும்னு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நன்றி கடனுக்காவது அவளை நீங்க காப்பாத்துங்க. எனக்கு அவளை விட்டா வேற எதுவுமே தெரியாதுங்க. கையில் எனக்கு பொண்ணு இல்ல, என்னோட இன்னொரு அம்மா. என்னோட அம்மாவை என்கிட்ட கொடுத்துருங்க. என்னால முடியல. நம்ம பிள்ளைங்களை ஆதரவு இல்லாம ஆக்கிடாதீங்க. எங்க உங்களை தாங்க நான் மலை போல நம்பி இருக்கேன். கையில காப்பாத்துங்க. அழாதீங்க, வாங்க வந்து உட்காருங்க. வாங்க அத்தை உட்காருங்க. அத்தை ப்ளீஸ் உட்காருங்க. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அத்தை, மா அத்தை, மா என்னாச்சுமா? மூர்த்தி, அத்தை என்னாச்சு? கையிலுக்கு திடீர்னு வலிப்பு வந்துருச்சுடா. டாக்டர் அவளை பாத்துட்டு இருக்காங்க. என்னமா சொல்றீங்க? எப்பாச்சுமா? தெரியலையடா, நான் கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. இது சரிப்பட்டு வராது. அவங்க கையில ஏதோ பண்றாங்க. அவ இனிமே இங்க இருக்க வேண்டாம். உடனே இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். மூர்த்தி, டாக்டர் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கையிலுக்கு எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க. கடவுளே, கையிலுக்கு ஆக்சிடென்ட் ஆன நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவளை சுத்தி நடக்கிறது எல்லாமே மர்மமாவே இருக்கு. இதெல்லாம் எதனாலங்கிறது எனக்கு தேவையில்லை. முதல்ல என் கையில் நல்லபடியா குணமாகி திரும்ப வரணும். கடவுளே, என் கையில எப்படியாவது காப்பாத்தி கொடு. கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டமில்லை, உள்ளம் கலங்கிடாதே, அந்த வானம் உந்தன் எல்லை. புயலாக நடமாட கையில் நீயே செல்ல கண்மணி. கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை